ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்துல குற்றாலத்துல மட்டும்தான் இப்படி ஒரு இயற்கையை நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ நம்ம ஊர் பசங்களோட சேர்த்து ரொம்ப என்ஜாயா போய்கிட்டு இருக்கு நம்ம ட்ரிப் வந்து குற்றாலம் ட்ரிப்பு. வாங்க சமையல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம சமைச்சு பிரியாணியும் சாப்பிட போறோம். இது ஒரு என்ஜாய்மெண்ட், சரியான என்ஜாயா இருக்கு. இது மாதிரி நான் ஒரு வீடியோ இது வரைக்கும் போட்டதில்லை, இப்போ தான் போடுறேன் பிரியாணின்ற வீடியோ. மறக்காம எல்லாரும் பாருங்க, நம்ம சேனலை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் அண்ணங்க எல்லாம் என்ன செய்றாங்கன்னு இப்போ பார்க்க போறோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா சட்டி ஏற்றியாச்சு, டால்டாம் போட்டாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டாங்க, சோம்பு போட்டாங்க, இப்போ பட்டை கிராம்பு எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க, பட்டை வகைகள். வெங்காயம், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தான் பிரியாணி கிண்டிக்கிட்டு இருக்கோம். அந்த அண்ணன் வந்து நம்ம கையில குடுத்து போயிட்டாங்க. இப்ப நம்ம தான் பிரியாணி கிண்டுறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி கிட்டுறேன் ஃப்ரெண்ட். நெய் ஊத்த போறோம். தக்காளி போட்டு வசக்கியாச்சு. தக்காளி நல்லா வெந்துட்டு நினைக்கிறேன். பத்தப்பொடி, மல்லித்தூள், பிரியாணி மசாலா, புதினா, மல்லி, சிக்கன் ஒரு 3 கிலோ, ஒரு 6 லிட்டர் தண்ணி ஊத்த போறோம். ஒரு முழு எலுமிச்சப்பழம், தயிர், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டு பிரியாணி. இப்போ அரிசி மட்டும் போட்டு தம் போட்டு கொடுக்குறோம். அரிசி 3 கிலோ. தெரியாது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழையில சாறு உள்ள இறங்கிறதுக்காக அண்ணன் பண்றாங்க. தம் போட போறோம். கங்கல்றான்னு சொல்லுங்க அண்ணன். பாத்தீங்கன்னா அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா. மேல போட்டாரு, போட்டாச்சு. பாத்தீங்கன்னா நம்ம தம்மு வெறித்தனமா ரெடி ஆயிட்டு நெய் ஊத்த போறோம். வெளியே அப்படி இருக்கும். கட் ஆயிடலாம், முடிச்சுக்கோ. கட் ஆயிட்டு
பிரியாணி பாத்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல்ல வந்திருக்கு.